நாம் நம்மை ஆயத்தமாக்குவோம். தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, எங்கள் அன்பின் பாதத்தில் ஆண்டவரே கடந்து வருகிறோம். தகப்பனே, சொல்லி அருளிய வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கும்படியாகவும் நீர் ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்ட காரியத்தை சரியாய் போதிக்க அடியனுக்கும் எல்லா விதமான கிருபைகளையும் தரும்படி நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அதுல முதல் 14 வசனங்கள் முழுமையாக ஆசீர்வாதமாக, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவருடைய வாழ்வில் வரப்போகிற சாபங்களாக அந்த அதிகாரத்தினுடைய மீத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வேத பகுதி அநேக வீட்டினுடைய விசேஷங்கள்ல வாசிக்கப்படுகிறதான வார்த்தைகள். ஒருவேளை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசிக்க சொல்லுவாங்க, பக்கத்துல ஒரு ஆள் பெரிய ஆள் உட்காந்து கவனமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 14 என்ன பண்ணிடக்கூடாது, தாண்டிடக்கூடாது, வாழாகாமல் தலையாவாய் நிறுத்திடணும். அதை தாண்டி என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவ்வளவு பெரிய பயம். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் அடக்கம். சத்துருக்கள் மேல கொடுக்கப்படுகிற வெற்றி, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், உண்ணுகிற உணவிலிருந்து நோயற்ற வாழ் வரைக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த 14 வசனங்களுக்குள்ள முற்றிலுமாய் அடங்கி இருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கிய ஒரு வேத பகுதி. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வேணும்னா ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்குள்ள வர வேண்டிய கீழ்ப்படிதல், உனக்குள்ளே வர வேண்டிய செவி கொடுத்தல், நான் பேசுகிற நான் விதிக்கிற என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாகத்தான் உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அழகாக அந்த கீழ்ப்படிதலை மையப்படுத்தி ஒரு பெரிய பட்டியல் போடுறார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் என்ன, பிசாசின் பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் என்கிற ஒன்றுதான் வித்தியாசப்படுத்தி வேதத்தின் மூலமாய் காண்பிக்கப்படுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்தினுடைய 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நீங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க பிரதர், இப்பொழுது கீழ்ப்படி ஆமீனுடைய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் நீயும் இருந்தேன்ற. நீங்க திரும்ப சொல்லக்கூடாது பிரதர் நான் இப்பவும் அப்படிதான் இருக்கிறேன், இப்பவும் அப்படிதான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன கிடையாது, தகுதி கிடையவே கிடையாது. இங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல பவுல் பேசும்போது சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுதும் கீழ்ப்படியாமினுடைய கூட்டம் இருக்குது. அந்த கீழ்ப்படியாமினுடைய கூட்டத்துக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்துன்னு சொல்றார். என்ன ஆவி? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறீர்கள். அப்ப கீழ்ப்படியாமினுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு ஆவி கிரியை செய்யுது. எந்த ஆவி பிரதர்?
பிசாசுனுடைய ஆவி, சாத்தானுடைய மக்களா இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் உனக்கு வருதுன்னா நீ கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் என்கிற காரியத்தில் தான் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சாத்தானுக்கும் ஆண்டவர் மேல என்ன இருக்கு? பயம் இருக்கா இல்லையா? அப்படிதானே போட்டிருக்குது. கர்த்தர் மேல அவனுக்கும் பயம் இருக்குது. சாத்தானும் பயந்து அஞ்சி நடுங்கிறான். அப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் பிரதர்? அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ற, கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் என்பதனுடைய அடையாளமே என்னன்னா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள். புறஜாதி மார்க்கத்தார் சத்துனுடைய பிள்ளைகள் யாரு பிரதர்? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள். அப்ப அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. கீழ்ப்படிய மறுக்கிற கூட்டம் சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ள வேறொரு ஆவி என்ன செய்யுது? கிரியை செய்து. இப்ப உங்களுக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்து என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேற யார் அறிஞ்சிருக்கிறா? கர்த்தர் அறிந்திருக்கிறா. உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்த பிரதர்? கீழ்ப்படியாமின் ஆவி கிரியை செஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்கள் பிசாசின் மக்கள். உங்களுக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், பாரம்பரியமான கிறிஸ்தவர்களா இருக்கலாம், உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்வது கர்த்தர் அல்ல, பிசாசு கிரியை செய்கிறான். அவன் உங்க இஷ்டப்படி உங்களை நடக்க வைக்கிறான். தன் இஷ்டப்படி வாழ்ந்தா போதுமானது என்ன செய்ய வைக்கிறான்? அபுதமாய் நடக்க பண்ணுகிறான். இதான் நீங்க கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தான் என்ன உண்டாகுது? முழு ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையே அமைகிறது. அங்கதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை துவங்குது. எங்க பாவம் துவங்குச்சு பிரதர்? கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் பாவம் துவங்குச்சு. புசிக்க கூடாதுன்னு சொன்னதை என்ன பண்ணாங்க? விளைவு ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? புசிக்க கூடாது என்பதை புசித்தார்கள். பிரதர், ஒரு கனியை புசிப்பதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம் தான். அதனால என்ன வருதுன்னு கேட்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் கீழ்ப்படிதலை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒரு 12 வசனத்துல பட்டியல் போட்டுட்டு, இது அனைத்து உனக்கு வேணும்னா நீ கீழ்ப்படிக்கிற பிள்ளையாயிரு, செவி கொடுக்கிற பிள்ளையாயிரு, அந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணம் பண்ணுகிற மகனாய் மகளாயிரு என்று தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். இதான் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு போயிடாதீங்க. அதை கடினமாக உங்களுக்கு சொன்னவன் யாரு கேட்டீங்கன்னா பிசாசு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது, அதெல்லாம் பழைய காலத்தினுடைய பஞ்சாங்கம், அதெல்லாம் பழைய காரியம், அதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்துக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாமே யாருடைய வார்த்தை? கீழ்ப்படியாமல் பண்ணுவதற்காக பிசாசு செய்கிற அஸ்திரங்கள். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, அவர் தந்திரசாலி, தந்திரமா உங்களை சிறைப்படுத்துவான். அந்த அழிவை நோக்கி கொண்டு போவதற்கான அனைத்து காரியங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்வான். ஒரு வீட்டுல கள்ளன் திருட திட்டமிட்டான்னா முதல்ல அந்த வீட்டினுடைய பாதுகாப்பை குறித்து கரெக்டா என்ன பண்ணுவான்? நோட் பண்ணுவான்ல. யார் இருக்கிறா, எங்க இருக்கிறா, சிசிடிவி இருக்குதா, நாய் இருக்குதா, நாய் குலைக்குமா அல்லது கடிக்குமா? என்னங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தகர்க்கிறான் பிரதர்? பாதுகாப்பு என்ன செய்யறான்? முதல்ல தகர்க்கிறான். அப்ப பிசாசு என்ன செய்வான் பிரதர்? நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு எங்கேயாவது பாதுகாப்பா இருந்தீங்கன்னா முதல்ல அதை உடைப்பான். அதை உடைச்சவங்களை என்ன செய்வான்? அதை அப்படியே வெளியே கொண்டு வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய திட்டங்கள் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். ஒரு வீட்டை வஞ்சிக்கணும்னா முதல்ல உறவாடி கெடுப்பான்னு சொல்லுவாங்க, தெரியுமா? வஞ்சிக்கிறவனும் முதல்ல உறவாட தான் செய்வான். அப்புறம் தான் என்ன உண்டாகும்? அப்புறம் தான் வஞ்சிப்பு உண்டாகும். முதல்ல நம்பிக்கையை பெற்ற பிறகுதான். அதனாலதான் அவனுக்கு பேர் தந்திரசாலி. அப்ப அவன் கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறான். இந்த காலத்துக்கு உதவாது, இப்ப இது வேற காலம், இது நவீன காலம், இது இப்படிப்பட்ட காலம், அதெல்லாம் அந்த காலத்தோட சரி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களோட சரி, அதெல்லாம் ரொம்ப டஃப், அதெல்லாம் முடியாது என்கிற பலதரப்பட்டதான வார்த்தைகளை அவன் பயன்படுத்துறான். தந்திரமாக உங்களை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல கொண்டு வர்றதுக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு மத்திய 11ஆம் அதிகாரத்துல அந்த இளைப்பாறுதலை குறித்து பேசும்போது 28 - 30 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா பாரத்தையும் எங்கிட்ட இறக்கி வச்சுட்டு போயிரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவர் சொல்லல. என்கிட்ட வா, உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அடுத்த வசனம், நான் சாந்தமும் மன தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இளைப்பாறுதல் வரும் பிரதர்? என் நுகத்தை ஏற்றுக்கொள், என்னிடத்துல நீ கற்றுக்க. நான் ரொம்ப கடுமையான தேவன் அல்ல, அதனாலதான் நீங்க நிறைய பேர் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களை அப்பவே ஆண்டவர் கொண்டே போட்டிருப்பார். அது யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவு சேட்டை உங்களுக்கு இல்லை. அவர் ரொம்ப கடுமையான தேவனா இல்லாததுனால என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் என்ன செய்யறாரு, அப்படியே விட்டு பிடிக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. எங்க நுகத்தை ஏற்றுக்கொள், அப்ப எங்கிட்ட கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு பிரதர்? அது ரொம்ப லகுவானது. அது எப்படிப்பட்டது? எப்படி இருக்கா? மெதுவா இருக்குது, லகுவா இருக்கிறது. அது ஒண்ணு என் நுகம் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னார். விளங்குதா விளங்கலையா? ஆனா பிசாசு என்ன சொல்ல, ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம், நீ ஆண்டு சொல்ற காரியத்தெல்லாம் நீ ஃபாலோ பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிய முடியாது, அதன்படியே முழுக்க வாழ்ந்தன்னா உலகம் ஒண்ணு ஏமாத்திட்டு என்ன பண்ணிரும், போயிரும், அதெல்லாம் இந்த காலத்துக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது என்கிற நிறைய விதைகளை போடுறான். இது எல்லா எண்ணமும் எங்க கொண்டு போய் நிறுத்துது முடிவுலன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படியாமைக்குள்ள. ஏன் ஆண்டவர் என் நுகம் உனக்கு ரொம்ப மெதுவா இருக்குது, லகுவா இருக்குதுன்னு ஏன் சொன்னார் கேட்டீங்கன்னா, அவர் நுகத்தை உங்க மேல வச்சாலும் சுமப்பதற்கு உதவி செய்கிறவர் யார்தான்? அவர்தான் உதவி செய்றார். அப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது, ஒரு பெரிய பாரத்தை நான் சுமந்து திரிகிறேன்னு நினைச்சிடக்கூடாது. நான் ரொம்ப பெரும்பாடுபட்டு ஊழியம் செய்யறேன் நான் என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அவருக்காக பிரயாசப்பட நினைச்சிடக்கூடாது. அவர் தான் அதுக்கான பலனையும் தரார். அப்ப எனக்கு எப்படி பலன் வருது பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கான பலனை கர்த்தர் தான் தரார். என்ன உண்டாகுது, பலன் யார் தரா? உங்களுக்கு படுக்கணும்னு என்ன உண்டாகுது, எனக்கு அந்த வேலையை முடிச்சிடணும்னு என்ன உண்டாகுது, அதான் வித்தியாசம். அப்ப என்ன உண்டாகுதுன்னு நான் தான் பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டுனா இல்ல, அவர் தான் என்ன பண்ணாரு, அவர் தான் உதவி செய்தார், அவர் தான் என்ன பண்ணாரு, பலன் தர்றார். அதனால சொல்லாரு, என் நுகம் மெதுவானது, என் நுகம் ரொம்ப லகுவானது, என் கற்பனைகள் ஒன்றும் பெரிய பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் சொல்ற, அது ஒன்றும் பெரிய பாரம் கிடையாது, அது ரொம்ப ஈஸி, நீ ஃபாலோ பண்றதுக்கு மிக 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 எளிதானது என்றுதான் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு. மிக மிக கடினம் என்கிற உபதேசம் பிசாசுகிட்ட இருந்து வர்ற உபதேசமே தவிர அது தேவனிடத்திலிருந்து வர்ற உபதேசம் அல்ல. அப்ப நீங்க சரியானபடி விளங்கி கொள்ளணும். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற, அவ்வளவு ரொம்ப கடினம் அல்ல. எது பிரதர்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை. அப்ப கீழ்ப்படிதல்னால எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது என்பதை அடிப்படையாக கொண்டு உங்களோடு சில காரியங்களை இன்னைக்கு இருக்கிற நேரத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு ரொம்ப லென்த்தா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3-4 காரியங்களை பார்ப்பதற்கான நேரம் இருக்கும் நான் நம்புறேன். தேவனாய் கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. நல்ல கவனிங்க. முதல் காரியமாக யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்கள். 21ஆம் வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இங்க அன்பு என்கிற ஒரு வார்த்தையை தேவனாய் கர்த்தர் திரும்ப திரும்ப பயன்படுத்துறார். இங்க அழகா சொல்றாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் பிதாவினிடத்திலும் அன்பா இருப்பான்னு சொல்லல. என்ன போட்டிருக்கு? என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் யாருக்கு அன்பா இருக்கிறானா? பிதாவுக்கு அன்பா இருக்கிறான். நல்லா கவனிங்க. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க நேசிச்சீங்கன்னா யார் உங்களை நேசிக்கிறா? இதான் உங்களை நேசிக்கிறார், நான் சொல்ல. அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த அந்த வரியில் அவர் சொல்ற வார்த்தை, நானும் அவனில் என்ன செய்கிறேன், அன்பா இருந்து அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துகிறேன். அன்பா இருக்கிறவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னு, அது அப்பா சொல்றதை கேக்குது, அம்மா சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்கிடுங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா மேல அன்பா இருக்கு, அம்மா மேல என்னவா இல்லை, அன்பா இல்லைன்னு அர்த்தம். நம்ம யார் மேல அன்பா இருக்கிறோமோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம்ல. ஒரு ஃப்ரெண்டு அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறீங்கன்னா அவன் என்ன சொல்றானோ கேக்குறீங்க.
அது உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்குது. அது உங்களுக்கு கீழ்ப்படிதல் எவ்விதமா இருக்குது? அன்பா இருக்கிறவனுக்கு கீழ்ப்படிதல் எளிதா இருக்கா இல்லையா? உலக பிரகாரம் கேட்டுடுங்க. நம்ம யாரை நேசிக்கிறவங்களோ அங்க என்ன கேட்டாலும் செய்வோம். என்ன கேட்டாலும் ஓடி ஓடி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம். யாரை பிடிக்கலையோ அவங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அது ஒரு பெரிய வேலையா தோணும். என்னங்க, கணவனை நேசிக்கிற மனைவி இருந்தான்னா அவருக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து செய்வா. அவளுக்கு அது அந்த வேலை என்னவா இருக்காது, அவளுக்கு அது கஷ்டமா இருக்காது. ஐயோ காலையில் இருந்து அப்படி சொல்ல மாட்டா, டயலாக்லாம் சொல்ல மாட்டா. அதே மாதிரி குடும்பத்தை நேசிக்கிற கணவன் ஒருவன் இருந்தான்னா அந்த குடும்பத்திற்காக அவன் உழைப்பது அவனுக்கு என்னவா இருக்காது. அந்த குடும்பத்துக்காக உழைப்பது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் கேட்பதை, மனைவி கேட்பதை வாங்கி கொடுப்பது, அவளை போஷிப்பது, அவர்களுக்கு தேவையான காரியத்தை செய்வதில் அவனுக்கு கஷ்டமா இருக்காது. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடுவான். அது அவனுக்கு மிக 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 எளிதா இருக்கும். அப்ப ஏன் கீழ்ப்படிதல் வரல பிரதர்? அன்புன்னு ஒண்ணு இல்லை. அன்புன்னு ஒண்ணு தேவன் பேர்ல இருந்ததுனாலதான் தாவீதுக்கு அவ்வளவு பெரிய மேன்மையான கிருபைகள்லாம் கிடைத்தது. அவ்வளவு தேவனை நேசிச்சான். அன்புன்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் நீ எனக்கு சர்ச்சை கட்டக்கூடாதியா, நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னா கூட அவனுக்கு கோபம் வரல. நான் என்ன அப்படிப்பட்ட பெரிய பாவியான்னு கேட்கல. பரவாயில்ல ஆண்டவரே, நான் தானே கெட்டதானே கூடாது, நான் அதற்கான காரியத்தை சேர்த்து வைக்கிறேன்னா. நீங்க என்கிட்ட காணி கொடுக்குறேன்னு நீங்க கொண்டு வரீங்க. எப்ப அவன் கை ரத்தக்கரை படிஞ்சிருக்குது, உன் காணிக்கு எனக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு எம்எல்ஏ எவ்வளவு எரிச்சல் வரும். அண்ணே, நான் ஆண்டுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறேனே, ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் சொல்றேன், நீ எல்லாம் கட்டாத, கர்த்தர் உனக்கு ஆசை தான் தரமாட்டாரு, வாழ்க்கையே பாவியான வாழ்க்கைன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா தாவீதுக்கு எரிச்சல் வந்துச்சா? கெட்டதானே கூடாது, சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா. அப்ப அந்த அன்பினுடைய ஆழத்தை யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல கூட தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கண்ணீர் வடிக்கல, தேவனுக்கு விரோதமா புலம்பல. அவ்விதமான ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அப்ப எனக்கு தேவன் கொடுக்கிற கட்டளைகளை, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிய முடியலன்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு மிஸ் ஆகுது. நீ தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு என்பது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. நீ வெறுமன பொய்யா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு பாடுறன்னு அர்த்தம். நீ பாடும்போது கர்த்தர் எனக்கு இறைச்சலா கேக்குதுன்னு காதை மூடிக்கிறாருன்னு அர்த்தம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆமோஸ் தீர்க்கதரிசி அதை எழுதுறார், உன் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப இறைச்சலா இருக்குது, நிறுத்துன்றார் ஆண்டவர். அப்ப அன்பே இல்லாம அன்பு கூறுவேன் பாடின கர்த்தர் தான் சொல்லுவார், ரொம்ப இறையுது, ஸ்டாப் அப்படிம்பார். அதே அன்பின் மிகுதியில நீங்க கட்ட குரல்ல பாடினாலும் சரி, தொண்டை கட்டி போய் பாடினாலும் சரி, கர்த்தர் ஐயோ எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா என் மகன் பாடுறதும் பாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அப்ப ஏன் கீழ்ப்படிய முடியல பிரதர்? அன்புல குறைஞ்சிருக்கிறோம், அதனால கீழ்ப்படிய முடியல. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நேசிக்கும் போது என்ன உண்டாகுது பிரதர்? அன்பினுடைய பெருக்கம் உண்டாகுது. அவனுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிகிறோம் இல்லையா? யோனத்தினுடைய ஒரு வசனம் உண்டு இல்லையா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் தாவீதை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறான், தன் ஆத்துமாவை போல நேசிக்கிறான். அதனால உடன்படிக்கை பண்ணான். உடன்படிக்கைன்னு என்ன? நீ எனக்கு இதைத்தான், நான் உனக்கு அகத்தாரன் இல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அழகான வார்த்தை போட்டிருக்கு, கச்சையும் கூடன்னு போட்டிருக்கு. அந்த கூடன்ற வார்த்தை ரொம்ப அர்த்தமிக்க அந்த 2 எழுத்து வார்த்தை. அதையும் கூட கொடுத்துட்டாயா அப்படி. எதனால? அன்பினால. அப்ப கச்சையை கூட கொடுத்துட்டானா என்ன அர்த்தம் பிரதர்? தனக்கு பாதுகாப்பாக ஒன்னையும் வைக்கல, தனக்கு பாதுகாப்பாக எந்த பட்டயத்தையும் வைக்கல. அவர் யாரு பிரதர்? சவுலுடைய குமாரனா இருந்தாலும், ராஜ்யபாரத்துக்கு தகுதி உள்ளவனா இருந்தாலும் அதையும் தனக்குன்னு வைக்கல. சவுலுக்கு பிறகு யார் ராஜாவானா? இடையில 2 வருஷம் வேற ராஜா இருந்தார் தெரியுமா?
நீங்க எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க. இடையில 2 years வேற ராஜா இருந்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யஸ்தானத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சவுலுக்கு பின்னாடி 2 வருஷம் ஒருத்தர் ஆண்டாரு. சவுலுடைய ஒரு பிள்ளை தான் ஆண்டுச்சு. அந்த சந்ததியில ஒருத்தர் ஆண்டான். அப்ப யோனத்தானுக்கு ஒருவேளை எல்லாத்தையும் கிளட்டி தாவீது கொடுத்தான் இல்லையா? இல்லைன்னா யோனத்தான் கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். ஏன் பண்ணார் தெரியுமா? தாவீது மேல அவ்வளவு அன்பு. அந்த அன்புக்கான காரணம் என்ன பிரதர்? ஒருவேளை இவன் தான் ராஜா என்பதை தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தினதா கூட இருக்கலாம். அது அவனுக்கு தெரியும் யார ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாருன்னு. தாவீது அபிஷேகம் பண்ணாருன்னு. அப்ப தேவன் அபிஷேகித்த ஒரு மகனுக்காக எதை வேணாலும் கொடுக்கறியா, இதையும் கூட நான் கொடுக்க ரெடி என்கிற அளவில் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு இருந்தது. அப்ப அன்பு என்ன செய்யுது பிரதர்? அவ்வளவு தூரம் கீழ்படிய வைக்குது. அன்பு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா அந்த கிவ் அண்ட் டேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலிசிகளை வராது. எனக்கு இதை தந்தா நான் உனக்கு என்ன செய்வேன், அதை தருவேங்கிற பாலிசிகளை வராது. எது அன்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது அவ்வளவா கீழ்படியும். அதுக்காக எவ்வளவு வேணா அர்ப்பணிக்கும், அதுக்காக எவ்வளவு வேணா ஓடும், அதற்காக என்ன வேணா செய்யும். அதுக்கு பதில் அங்கிருந்து என்ன வருது என்பதை எதிர்பார்க்காது. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்படிய முடியல பிரதர். ஏன் கீழ்படிய முடியல? அன்பு இல்ல. அன்பு இருந்தா நீ கீழ்படிவே. அன்பு இருந்தா அந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்ப. கர்த்தர் பேர்ல உன்னுடைய அன்பு கேள்விக்குறியான ஒன்றா இருக்கிறது என்பதை தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட நினைச்சார். இடைப்படுகிற தகப்பனாய் இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. யோவான் எழுதுறார், அனுபவிச்சதுனால எழுதுறார். அது ஒண்ணு ரொம்ப பாரமானது அல்லன்றார். முதல்ல என் நுகம் எதுவான்னு சொன்னது இயேசு கிறிஸ்து. இங்க கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொன்னது யாரு? யோவான் சொல்றார். அது சொல்லும் போது சொல்றார், நாம்னு தன்னையும் சேர்த்தா சொல்றார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. உங்களால் கீழ்ப்படிய முடியலன்னா, தேவனுடைய சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் கீழ்ப்படிய முடியலன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியலன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கிற அன்பினுடைய உறவு கேள்விக்குறி. நீங்க நேசிக்கிறீங்களா என்பது கேள்விக்குறி. அப்ப உண்மையான அன்பு இருந்தா உடனடியா கீழ்ப்படியத்தக்கதாக தோணும், உடனடியா கீழ்ப்படிவோம். இது தேவனாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற. அப்ப கிறிஸ்து மேல அன்பு அதிகமாக்கினீங்கன்னா கீழ்ப்படிதல் வரும். ஆண்டவர் மேல அன்பு குறிச்சு என்ன வரும்? கீழ்ப்படிதல் வரும். ஆண்டவர் மேல அன்பு குறிச்சுன்னா கர்த்தர் எனக்கு என்ன தராருலாம் யோசிக்க தோணாது. அதுக்கு பதிலாக தேவனுக்காக இதை செய்ய முடிக்கணும்னு வெறி கொண்டு ஓட வைக்கும். கர்த்தர் அதுக்காக நம்மளை சும்மா விடுற ஆண்டவரும் இல்லை. முழு நேர பணிக்கு தேவனாய் கர்த்தர் நான் அழைக்கும் போது எனக்கு சிங்கிள் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. மாதந்தோறும் இந்த அக்கா 100 ரூபாய் அனுப்புவாங்க, ஒரு 100 ரூபாய் எம்மோ வரும் அப்படிங்கிற நிலைமையில ஒரு ஆள் கிடையாது. அன்னைக்குதான் கர்த்தர் கூப்பிட்டார், விட்டுட்டு வாடா. பார்ட் டைம் நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். மினிஸ்ட்ரி ரொம்ப வளர்ந்துருச்சு, வேற வழியே இல்லை, தொழிலை விடுபடியான நிலை அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு நான் வரல. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் கூட எனக்கு புக் ஆயிருக்காது. அப்பதான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு வந்து கூப்பிட்டாரு. ஒரு இடத்துக்கு என்ன அழைச்சது இல்லை. அப்படியே தூக்கி போட்டு ஆண்டருக்காக ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நேரமே இருக்காது. நான் வெளியில கன்வென்ஷன் கூட்டங்கள் பேச ஆரம்பிக்கிற காலத்துல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதான் டேட்டு கிடைக்கும். மே மாதம் டிசம்பர் மாதம்லாம். இந்த வருஷம் இல்லையா, அப்ப அடுத்த வருஷம் வர்றீங்களானே, அந்த லெவல் தான் கர்த்தர் வச்சிருந்தார். அப்ப துவக்கத்துல ஊழியத்துக்கு வரும்போது பிரதர் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதை நம்பி வந்தோம்? என் மனைவி நான் சொன்ன வார்த்தை தான், எப்பா நம்ம 2 பேர் தான், பிள்ளையும் கிடையாது, 1/2 டம்ளர் அரிசி இருந்தா போதும், நமக்கு ஒன்னும் பெருசா நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு சொல்லலாம் நான் ஊழியத்துக்கு வரல. அது போதும் அப்படி சொல்லிதான் ஊழியத்துக்கு வந்தவன். அப்ப தேவனாய் கர்த்தர் எதுக்கு இதை சொல்றாரு பிரதர்? அன்பு இருந்தா ஓடுவீங்க, அன்பு இருந்தா உழைப்பீங்க, அன்பு இருந்தா ஓடிட்டே இருப்பீங்க. அதுக்கு பதில் தேவன் நமக்கு என்ன தர்றாருங்கிற உணர்வே வராது, அந்த எண்ணமே வராது. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிளெஸிங்ஸ் தானே தெரியும், ஆசீர்வாதமா இருக்கிற அவரை தானே தெரியும். அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து வந்தது தெரியாது இல்லையா? அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட நாட்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? வீடியாது. அப்ப அன்னைக்கு எனக்கு தேவன் என்ன தந்தாரெல்லாம் நான் ஊழியத்துக்கு வரல. அவர் மேல அன்பு என்னை ரட்சித்தாரு, அழிஞ்சு போக வேண்டி எனக்கு ஜீவன் தந்தாரு.
அதுக்கு பதில் ஏதாவது ஒன்றை அவருக்காக செய்யணுங்கிற எண்ணம், அந்த ஓட்டம், அந்த அன்பு சில காரியத்துக்கு கீழ்ப்படிய வைத்தது, இப்பவும் கீழ்ப்படிய வைக்குது. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமா பாக்குறீங்கன்னு கேட்டாருன்னா, நீங்க கேட்டீங்கன்னா 2 காரியத்தை சொல்லுவேன். ஒன்னு கீழ்ப்படிதல், 2வது எங்கிட்ட இருக்கிற உண்மை. இந்த 2 தான் சொல்லுவேன். அது 2 தான் எனக்கு தெரியும். வேற ஒண்ணு ரொம்ப பயங்கரமா ஜோம் பண்றேனே, விழுந்து விழுந்து ஜோம் பண்ணுவேனே, மாசத்துல பாதி நாள் பாஸ் செய்யறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தர் ஒண்ணு சொன்னாருன்னா அடுத்த செகண்ட் அதை செய்வேன். அதுக்கு பிறகு யாரையும் பார்க்க மாட்டேன், யாரை பத்தியும் கவலை இல்லை. ஏன் சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, அந்த கீழ்ப்படிதல் எதனால வந்துச்சுன்னா கர்த்தர் பேர்ல வைக்கிற அன்புனாலதான் வரும். அது வரைக்கும் அம்மா சொன்னா கேட்க மாட்டான், அப்பா சொன்னா கேட்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்க மாட்டான், தன்னால வாழ்வான். திடீர்னு ரட்சிப்பு பொண்ணு அந்த மகனுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுல இருந்து பயங்கர கீழ்ப்படிதல் வந்துடும். ஏன் வந்துச்சு பிரதர்? ஆண்டு மேல வச்ச அன்பு தான் அதை கொண்டு வந்துச்சு. அப்ப கீழ்ப்படிவது லகுவாக்கப்படணும்னா, கீழ்ப்படியணும்னா முதல்ல அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்கள நேசிச்சீங்கன்னா கீழ்ப்படிஞ்சிருவீங்க. அதுல முதன்மையானவர் நம்ம ஆண்டவராய் கர்த்தர் தான். குடும்பத்தில் கூட பாருங்க, நீங்க யாரு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நேசிச்சு பாருங்க, கீழ்ப்படிஞ்சிருவீங்க. அந்த அன்பு இல்லாதனால்தான் கீழ்ப்படிதல் என்ன செய்ய மாட்டேங்குது, அது வர மறுக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். 2வது காரியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். மிக தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். போகும் இடம் இன்னதென்று தெரியாது, எங்க போறோம் தெரியாது, அங்க என்ன நடக்க போகுது தெரியாது, அங்க எந்த அளவில் ஆசீர்வாதமா இருக்க போறோம் தெரியாது, அங்க எவ்வகையான மக்கள் இருக்கிறாங்க தெரியாது, அங்க இளைப்பாறுதல் கிடைக்குமா தெரியாது, சமாதானம் கிடைக்குமா தெரியாது, அந்த இடத்துல கர்த்தர் எந்த நிலைகள் என்னை உயர்த்த போகிறா தெரியாது. ஆனா இங்க கீழ்ப்படிதல் வந்தது. எதனால வந்ததுன்னு போட்டிருக்குன்னா, விசுவாசத்தினாலே வந்தது. யார் மேல வைத்த விசுவாசம்? கர்த்தர் மேல வைத்த விசுவாசம். ஒரு மனுஷன் எப்படி 2வது கீழ்படுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் மேல வைக்கிற நம்பிக்கை, அது விசுவாசம். அப்பா சொன்னா எதுனாலும் கேட்டுருவா அப்படி சொன்ன என்ன அர்த்தம்னா, அப்பா மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்பா என் காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடுவார் அர்த்தம், பார்த்துக்கிடுவாரு, அவர் செஞ்சிருவாருன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் கீழ்ப்படிதல் என்ன செய்யுது, 2வது வருது. இப்ப ஆண்டவர் மேல எனக்கு விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிதல் வராது. அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் வந்துருச்சுன்னா கீழ்ப்படிதல் தன்னால வந்துடும். இப்ப ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலுக்கான காரணத்தை எபிரேயர் எழுதிய ஆசிரியர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்தான். நமக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்லி, எங்க இருக்குது ஊரு, என்ன ஊரு எல்லாம் சொல்லி, அந்த இடத்திற்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து நீ அந்த ஊருக்கு போடானா கூட போக மாட்டோம். ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் அப்படி இல்லை. இப்ப நாங்க போறோம், ஜார்க்கண்ட் போறோம், ரைட்டுங்க, குஜராத் போறோம். போகும்போதுக்குள்ள டிக்கெட் இருக்கும், வரும்போதுக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கும். இங்கிருந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிருப்போம். சூரத்துல இருந்து உள்ள இருக்கிற அந்த பசவா பழங்குடியின மக்கள் வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் போற வரைக்கும் கார் புக் பண்ணிருப்போம். அப்படிதானே போறோம். போகும் இடம் என்னது தெரியாமல போறோம். கண் போன போக்குல போறோம்னா போறோம். எல்லாம் தெரிஞ்சுதான் போறோம். எவ்வளவு நேரம் டிராவல் ஆகும் தெரியும். அப்புறம் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா போனா, ஏன்னா கூப்பிட்டோர் மேல இருக்கிற விசுவாசம். ஐயா தொழிலை விட்டுட்டு வான்னு தேவனனை அழைக்கும் போது திங்கறதுக்கு சோறு கிடைக்குமான்ற எண்ணம் இல்லைல்ல, அந்த கவலை இல்ல. கூப்பிட்டவர் பார்த்துக்கிடுவாரு, போய்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தானே கூப்பிட்டாரு, கிளம்புவையா. அந்த விசுவாசம் தானே கீழ்ப்படிய வைக்கிறது. அப்ப 2வது கீழ்ப்படியாமைக்கினுடைய காரணம் என்ன? விசுவாசம் கிடையாது. யார் பேர்ல? கர்த்தர் பேர்ல. அவர் சொன்னாரியா செய்வார், விசுவாசம் கிடையாது. என்னை தேவநாயகத்தில் அழைத்தது அவர் தான், விசுவாசம் கிடையாது. யார் கைவிட்டாலும் நான் உன்னை நினைச்ச மாட்டேன், கைவிட மாட்டேன், அந்த வார்த்தை மேல விசுவாசம் கிடையாது. தாய் தன் பாலகனை மறந்தாலும்
நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த வார்த்தை மேல விசுவாசம் கிடையாது. நீதிமான ஒருத்தர் இருந்தான்னா அவன் ஒரு நாளும் அவனோ அவனுடைய பிள்ளைகளோ அப்பத்திற்கு இறந்து நிச்சய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. வார்த்தைகள் மேல விசுவாசம் இல்லை, அதனால கீழ்ப்படிதல் இல்லை. இப்ப அழைச்ச தேவன் யாரு? அவருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு, அதனால கீழ்ப்படிதார். அப்ப ரெண்டாவது, எனக்கு கீழ்ப்படிதலை நான் வளரணும்னா விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்துல வேறு கொண்டவர்களாகி அதுல உறுதிப்பட்டவர்களாக அதுல தரித்திருக்கிறவர்களாக அதுல பெருகும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப நான் வேறு கொண்டு விசுவாசத்திலே பழுகி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப கீழ்ப்படிதலுக்கு ரெண்டாவது அவசியமானது என்ன பிரதர்? விசுவாசம். கர்த்தர் சொன்னாரே அவர் செய்வார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார், ஐயோ இதை செய்ய சொன்னா அப்புறம் நாளைக்கு ஃபியூச்சர்ல எனக்கு தேவை இருந்தா என்ன செய்யணும்னு தோணாது. அப்போ அன்னைக்கு என்ன செய்யறது பிரதர்? நமக்கு அந்த கேள்விக்குறியெல்லாம் வராது. ஒருவேளை இதனால நம்ம குறையப்பட்டுருவோமா? அதெல்லாம் தெரியாது. ஆரம்ப நாட்கள்ல ஆலயங்களை கட்டி முடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தருணத்துல வட்டிக்கு வாங்கி அதை கட்டி முடிப்பேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் ஊழியம் கர்த்தருடையதுன்றீங்க, அப்போ அவர் தந்தா தானே செய்யணும், எதுக்கு வட்டிக்கு வாங்குறீங்க? வட்டிக்கு வாங்கி எதுக்கு ஆலயத்தை கட்டுறீங்கம்பாங்க. நான் சொல்லுவேன், நான் வீடு கட்டுறேன்னு வச்சுக்கிடுங்க, அது பாதியில் நிக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது மீதியை கட்டிக்கலாம்னு யோசிப்போமா? அப்படி யோசிப்பீங்களா? எப்படியாயிலும் முடிக்கணும்னு யோசிப்பீங்கல்ல, எப்பாடு பட்டாயிலும் முடிக்கணும்னு நினைப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் இது. எனக்கு அதை பாதியில போட மனம் இல்லை. எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலையை நான் முடிக்கணும். தப்பா ரைட்டால எனக்கு தெரியாது. அப்படிதான் முரட்டாட்டமா தான் முடிச்சோம். இன்னைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு ஆத்துமாக்கள் நிறைய இருக்குது, ஆலயம் கட்டுறதுக்கான இடம் தான் கம்மியா இருக்கு. இன்னைக்கு அப்படியே நேரம் மாறுது. இன்னைக்கு கட்டி கொடுக்க ஆள் ரெடியா இருக்குது, ஆனா கட்டுறதுக்கான இடம் தான் நமக்கு என்ன செய்யல, சரியா அமையல. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, காலம் மாறிட்டே இருக்கு. அப்ப ஒன்றை நீங்க விளங்கி கொள்ளணும், விசுவாசம் என்கிற ஒன்றின் அடிப்பெல்லாம் நீ கீழ்ப்படிய முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஐயோ இதை சொல்லிட்டாரு, இதை நமக்கு செஞ்சுட்டா நம்ம குறைவுபட்டுருமான்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் செய்ய முடியாது. அது சொன்னவருக்கு தெரியும், அது என்ன பண்ணுன்னு தெரியான்னு யோசிக்கணும்ல. கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு ஒரு 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறேன் பிரதர், இந்த நேரத்துல வர ஆண்டவர் வந்து ஒரு 10 பவுனை தூக்கி கொடுங்கிறாரு. நான் கொடுத்துட்டா என்ன செய்யறது? நாளைக்கு கல்யாணம் என்ன செய்யறோம்? தடைப்பட்டு நினைச்சவங்க மாம்சீகம். கொடுக்க சொன்னவர் அவர் தானையா? அப்ப கொடுக்க சொன்னவருக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும் நினைச்சா அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். அங்கதான் கீழ்ப்படிதல் வரும். கொடுக்க சொன்ன ஆண்டவர் அவர் கரெக்டா செய்வாரு, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு விசுவாசம் வந்துச்சுன்னா அதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள என்ன வராது? நமக்கு எந்த பேச்சுக்களும் எதுவும் எடுபடாது. அதே எபிரேயர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆண்டவர் சொன்னார் இல்லையா? என்னுடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க மாட்டாங்கன்னு பாட்டெல்லாம் பாடுவோம் சங்கீதம் 95ல. யாரை குறித்து அப்படி சொன்னார் பிரதர்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. ஏன் அவன் கீழ்ப்படியாதவனா இருந்தா? அடுத்த வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாதவர்கிட்ட கர்த்தர் பேசினார். ஏன் கீழ்ப்படியல? அவன் அவிசுவாசம் உள்ளவன், கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் கீழ்ப்படிவான். அப்ப விசுவாசத்துல பெருகணும்னா, விசுவாசத்துல நீங்க பெருகினீங்கன்னா கீழ்ப்படிதல் உண்டாகும். கீழ்ப்படிதலுக்கு ஒருவேளை அடுத்த 2வது காரியம் என்ன பிரதர்? விசுவாசம். விசுவாசத்தினாலே உண்டாகிற கீழ்ப்படிதல் என்று வேத வசனம் என்பது நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கும் உடன் சுதந்திராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி
கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ மூன்றாவது காரியமா பாத்தீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலுக்காகவே ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை நமக்குள்ள ஏற்படுத்துகிறார் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ஆபிரகாம் அவர் பாட்டு கிளம்பி போனாரு, நீ வந்தா வா இருந்தா இருன்னு சாரால விட்டுட்டு போனாருன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் இருப்பதற்கு யார் உதவியா இருந்தா? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? யாரை பார்த்து சொன்னாரு? ஆதாம பார்த்து சொன்னார். கட்டுதானே? கட்டுதானே? ஆதாம் உருவாக்கிட்டு சொன்னார், இவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, ஏற்றத்தனையை உண்டாக்குவேன். அப்படியே ஏவாளை உருவாக்கினார். எதற்கு நல்லதில்லைன்னு சொன்னாரு? தனியா இருந்த உபச்சாரத்தில் விழுந்துருவான்னா? ஆதாம் இருக்கும்போது படைக்கப்படும் வேற பெண்ணே இல்லையே. அப்ப தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு ஏன் சொன்னாரு? சரி, இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீங்க விளங்கி கொள்ளுவதற்காக எடுக்கலாம். இப்ப பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதுல வர்ற 9ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது என்னது? நலம். அது கீழே, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட யார் இல்லை, துணை இல்லையே என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அது கீழே பார்த்தீங்கன்னா சொல்லும்போது 13ஆம் வசனத்துல, இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே என்னது வாசின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு பிரதர்? 2 பேர் ஒன்னா இருக்குது நல்லவனார். எதுக்கு ஒருத்தன் விழுந்தா? சபையாகி ஐக்கியத்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினாரு பிரதர்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருத்தர் ஆலோசனை சொல்லி, ஒருவருக்காக ஒருவர் இடைபடு ஒன்றாய் இரு என்பது தேவன் ஏன் ஏற்படுத்தினாரு பிரதர்? ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் தவறா நடந்தா இன்னொருத்தன் அதுக்கு ஆலோசனை சொல்லணும். அதுக்குதான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த ஒன்றாய் இருக்கிற ஒன்றை உருவாக்குறார். ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லும் போது எந்த பெண்ணும் உருவாக்கப்படல. அப்ப ஏன் ஏவாள் உருவாக்கப்பட்டார் பிரதர்? ஒரு குழுவாக ஐக்கியமாய் செயல்படுவதே தேவன் விரும்புகிறார். நான் உங்ககிட்ட கொலோசை சபையை குறித்து பேசும்போது 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் பேசினேன். எப்பாப்ரா போய் சொன்னாரு பவுல் கிட்ட, என்ன சொன்னாரு? இந்த கொலோசை மக்கள் ஆவிக்குள்ளான அன்புள்ளவர்கள். வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு என்ன பண்ணா? தெரியப்படுத்தினான். அது என்னங்க ஆவிக்குள்ளான அன்பு? இதை விளங்கணும்னா நீங்க 3ஆம் வசனத்தை வாசிக்கணும். 3ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து. இந்த பரிசுத்தவான் லிஸ்ட்ல ஊழியக்காரர் மட்டும் வர மாட்டாரு, விசுவாசி சேர்ந்தா வருவாங்க. அப்ப ஆவிக்குள்ளான அன்புனா என்ன பிரதர்? பரிசுத்தவான்கள் மேல் இருக்கிற அன்பு. பரிசுத்தவான்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டாங்கன்னா அவள் எதை குறித்து பேசுவாங்க? நேற்று ஒரு சகோதரன் போன் பண்ணார். போன் பண்ணும்போதே கேட்டாரு, பிரதர் அவர் ஒரு ஊழியக்காரர் தான், பிரதர் என்ன மெசேஜ் ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்களான்னாரு. இனிதான் ஆயத்தமாகணும், கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசலாமான்னாரு. மணிக்கணக்கா பேசினாரு. வேலை இருக்கு, நம்மளால வைக்க முடியல. ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் பைபிள், அண்ணன் இதை எப்படி அதை எப்படி, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, அதை குறித்து உங்க கருத்து என்ன. 3/4 மணி நேரம் பேசினாலும் ஒரு வார்த்தையும் வேறு காரியத்தை குறித்து என்ன செய்யல, வரல. ஏன் வரல பிரதர்? அதுதான் அந்த ஐக்கியம். ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் தூக்குவான்றாரு. தேவனாய் கர்த்தர் சொல்ற அந்த ஐக்கியத்தின் மூலமாக கீழ்ப்படிதல் பெருகும். ஒருவர் நீங்க அன்பா இருந்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில வர்ற வீழ்ச்சிக்கு இன்னொருத்தர் வந்து என்ன கொடுப்பாரு? ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. ஒருவருக்காக ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? செபிப்பாங்க. அங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும், விசுவாசத்துல குறைவற்ற வாழ்க்கை உண்டாகும். ஐயா தனித்திருந்தனா ரொம்ப டேஞ்சர் நான் சொல்ல, வசனம் சொல்லுது, விழுந்து போவேன்னு சொல்றாரு. அப்ப ஐக்கியங்கள் மூலமாக தேவனாய் கர்த்தர் செய்ய இருக்கிற காரியம் என்ன பிரதர்? விசுவாசத்தை கட்ட விரும்புற அந்த ஐக்கியத்தை உடைப்பது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவேன். என் மனைவிட்ட
3 மாசம் 4 மாசம் முன்னாடியே சொல்லுவேன், இந்த அக்காவுடைய முகநாடி வேறுபடுது, இந்த அண்ணனுடைய முகநாடி வேறுபடுது, இவங்க நடவடிக்கையில வேறுபடுது, இன்னும் 3 மாசத்துல நீ பாப்ப என்னென்னலாம் டிஃபரன்ஸ் வருதுங்கிறத பாப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது 100க்கு 100% நடக்கும். அவ்வளவு வச்சுட்டு தான் சொல்றேன். 1% கூட மாறாது. இது மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? உங்களுக்குள்ள கிரியை செய்யறது என்ன ஆவி எனக்கு தெரியும். என்ன ஆவி கிரியை பண்ணிட்டு இருக்குது, எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிற மாறுபாடு என்ன, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியத்தில் நீங்க எவ்வளவு தூரம் விலகி விலகி போறீங்க, இப்ப எத்தனாவது ஸ்டெப்ல இருக்கிறீங்க, அது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். பாத்துக்கப்பா, உங்களுக்காக ஜெபம் பண்ணு. எங்க வித்தியாசம் வந்துருச்சு, இதுல வேறுபாடு வந்துருச்சு, எங்கேயோ அவர்களை பிரித்து என்ன செய்ய போறான், பிசாசு கொண்டு போக போறான். அதுல 1% கூட மாறினதே இல்லை. ஏன் பிரதர்? உங்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும், நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன் தெரியும் பிரதர்? உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப உங்களை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல மாட்டாரா? எனக்கு அவனுக்கு நடுவில் இருக்கிற உறவு இப்படிதாயா, இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துட்டான், இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துட்டான், கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கிறா, எங்க போய் நிக்க போறா, அதுவும் எங்களுக்கு தெரியுமே. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப தெரிஞ்சு என்ன பிரதர்? நல்லாவே தெரியும். அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல முடியும்? மேலோட்டமா சொல்ல முடியும், செய்தியின் மூலமா சில காரியத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காமிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க அதெல்லாம் தாண்டிய நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா ஈவில் பொசஸ்டா என்ன ஆயிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருப்பீங்க. பிசாசு பிடிச்சு ஆடுறாங்க பத்தியெல்லாம், கை வச்சோன்னே அவங்கள விடுதலையாக்குறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணா போதும், அந்த பிசாசு ஓடிடும், அந்த ஆத்மா விடுவிக்கப்பட்டுரும். ஆனா உள்ள வந்து பரம அழைப்பினுடைய காரியத்தை ருசிச்சுட்டு, பரம ஈவெல்லாம் ருசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவீங்க தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவில் பொசஸா மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்ப கர்த்தர் எதுக்கு பிரதர் இந்த ஐக்கியத்தை கொடுக்கிறாரு? ஐக்கியத்தினுடைய நோக்கமே ஒருவன் விழுந்தா இன்னொருத்தன் தூக்கணும். விழுறதுன்னா என்ன பிரதர்? விசுவாச குறைபாடு வரும், ஜெப குறைபாடு வரும், தேவையற்ற ஒரு காரியம் உள்ள நுழையும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நுழைஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நுழையும் போது ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கிறீங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியும் எங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் யார் எங்க போறா, என்ன செய்யறா, எவன் பிறத்தாடி அலையிறான், எவன் பிறத்தாடி அலையிறான், எல்லாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் தெரியும்? ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். அப்ப ஃப்ரெண்ட்ஸோட வேலை என்ன? அந்த ஐக்கியம் ஒருவேளை தேவனாய் கர்த்தராலே கட்டமைக்கப்பட்ட ஐக்கியமா இருந்தா அதோட வேலை என்ன? அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வான்? விழுறவனை தூக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? முதல்ல அந்த வாலிப மகன் இருக்குது, அவ தான் அட்வைஸ் பண்ணுவான், அவன் தான் பண்ணுவான். அப்புறம் தான் மெதுவா பெரிய ஆள்கள்கிட்ட வரும், அதுக்கு பிறகு என்கிட்ட வரும். அந்த அன்பினுடைய மிகுதி தான் உங்களை குறித்து என்கிட்ட சொல்ல வைக்கும். எவனோ அண்ணன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான்டான்னு யோசிப்பீங்க இல்லையா? அது அண்ணைய ஸ்டேட்டஸை பார்க்கவே இல்லை. அப்ப எவன் போட்டு கொடுத்தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அண்ணன் பார்த்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்ப எவனோ போட்டு கொடுத்துட்டான்னா அதோட அர்த்தமே என்னதுதான்? ஓமல் இருக்கிற அன்பினுடைய மிகுதி தான். நீ அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிற அவனுடைய எண்ணம், அவளுடைய எண்ணம். அதுதான் என்ன செய்யுது பிரதர்? வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது என்பதை சொல்ல வைக்கிறது. உங்க சபையினுடைய பிள்ளை பிரதர் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு என்கிட்ட வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது? சொல்ல வைக்கிறது. அவரு ஏன்ட்டு சொல்லணும், பார்த்துட்டு போலாம் இல்லையா? அண்ணே உங்க பிள்ளைங்க சுத்திக்கிட்டு இருக்குனே அப்படின்னு ஏன் வந்து சொல்லணும்? நைட்டு 12 மணிக்கு இந்த இடத்துல இன்னும் 2 பேசிக்கிட்டு இருக்குதுனே, 11:30 மணிக்கு ஏன் வந்து அவர் வந்து ஏன் சொல்லணும்? பார்த்துட்டு போலாம் இல்லையா? அதுக்குள்ளேயும் ஆண்டுடைய கிரியை இருக்கும், ஆண்டுடைய அன்பு இருக்கும். அப்ப ஐக்கியம் எதுக்கு பிரதர்னா, ஒருவன் விழுந்தா ஒருத்தி விழுந்தா இன்னொருத்தி தூக்க, ஒருவன் விழுந்தா இன்னொருவன் தூக்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் பேசுவதுதான் தேவன் விரும்புவார். வெட்டிக்கதை பேசுறது இல்லை. சோறு வரும், விசுவாச குறைபாடு வரும், ஒரு நாள் வியாதி இருக்கும், வியாதியினுடைய போராட்டம் இருக்கும், நம்பிக்கையற்ற நிலை இருக்கும், இனி அவ்வளவுதாங்கிற ஒரு முடிவு வரும். அப்ப நீங்க ஃப்ரெண்டா கர்த்தர் ஒரு ஐக்கியமா உங்களை கட்டமைச்சிருந்தா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு போய் என்ன பேசணும்? ஒரு வாரமா தலைவலி சரியே ஆகல, பயங்கரமா வலிக்குதுன்னு அந்த அக்கா சொன்னா, இப்படிதான் போன வாரம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா சொல்லிட்டே இருந்தா, கடைசியில கேன்சர்ல செத்து போனா கூடாது.
ஆண்டு என்ன சொல்ல, ஒருத்தி விழுந்தா நீ தூக்கணும். அப்ப அவ எனக்குள்ள கேன்சர் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி யோசித்தா கூட நீங்க என்ன சொல்லணும்? ஒண்ணு இருக்காது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. உங்களுக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு தோணுனா கூட நீங்க என்ன பேசணும்? அப்ப தேவன் எதுக்கு பிறகு ஐக்கியத்தை ஏற்படுத்துறாரு? இந்த கீழ்ப்படுதலை உண்டாக்குதான். கீழ்ப்படுதலை அது உண்டாக்குறது, விழுந்தா தூக்கி நிறுத்துது. இதுக்குதான் ஐக்கியம். கணவன் மனைவி கர்த்தர் எது கட்டினாரு பிரதர்? ஆண்டரை கர்த்தர் சொல்ல தனிமையா இருப்பது நல்லதில்லை. எது கட்டினாரு? அது எல்லா நிலையிலும் ஓடுவதற்கு. நீ ஒண்ணு நினைச்சு தனிமையா இருப்பது நல்ல இல்ல, தனிமையா இருந்தவர்கள் விபச்சார பாவத்துக்குள்ள போயிருவான். அதுக்கு இல்ல. ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பொண்ணும் கிடையாது ஆதாமுக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போது. அப்ப இது வேற, இந்த ஐக்கியம் வேற, உறவுகள் வேற, பிள்ளைகளுடைய காரியம் வேற. இன்னும் 2 வசனத்தை வாசிக்க போறீங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7-8. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை என்ன செய்யாத, தள்ளாத. ஆண்டரைக்கு வச்சிருக்கிறார் பேரண்ட்ஸ. வாலி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேட்கணும், எதுக்கு கர்த்தர் பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு? அவளுக்கு வேற வேலையே இல்ல, இதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படி சொல்றதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு? தகப்பன் சொல்றத கொஞ்சம் கேளு, தாயுடைய போதகத்தை என்ன செய்யாத, தள்ளாத. அப்ப உங்களுக்கு இதே தான் சோழியா அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்குதுன்னு என்ன அர்த்தம்? அந்த போதகத்தை அது என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? தள்ளுது, அசட்டை பண்ணுது. அப்ப ஆண்டு சொல்ல தாயின் போதகத்தை தள்ளாத. அப்ப இந்த ஐக்கியம் எதுக்கு பிரதர்? குடும்பம் ஒண்ணு கர்த்தர் எது கட்டினாரு பிரதர்? எதுக்கு தகப்பனையும் தாயும் கொடுத்திருக்கிறாரு பிரதர்? அவங்க சொல்லுவாங்க, நீ கேட்கணும். 1க்கு 10 முறை சொல்லுவாங்க, 1ஐயே 100 முறை சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன செய்யணும்? கேட்கணும். தள்ள முடியாது. அதுக்குதான் உறவு. சபையினுடைய ஐக்கியம் அதுக்குதான், குடும்பத்தினுடைய ஐக்கியம் அதுக்குதான். அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன சொல்றன்னு கேட்க கூடாது, நீ ஒழுங்கான்னு கேட்க கூடாது. அவர் ஒழுங்கில்லாம சிரமப்பட்டதுனாலதான் உன்னை ஒழுங்குபடுத்தும்படி உன் தகப்பன் நினைக்கிறார். நீயே சரியில்லை, நீ எனக்கு ஆலோசனை சொல்ல போறியான்னு கேட்காதீங்க. அவர் சரியில்லாம தன் வாழ்க்கையை வீணாக்குனதுனாலதான் உன் வாழ்க்கையை வீணாக்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரு, அட்வைஸ் பண்றாரு, நீ இப்படி இருன்னு சொல்றாரு. அப்ப வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஐயா அழகா ஆண்டு சொல்ல, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். போதகம் உனக்கு பிடிக்கலன்னா, இந்த பிரசங்கமா இருந்தாலும் சரி, வீட்டுல சொல்ற ஆலோசனையா இருந்தாலும் சரி, நண்பர் சொல்ற ஆலோசனை இருந்தாலும் சரி, நீ ஒரு மூடன், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு அறிவு கட்டவன் சொல்றார். யார் அட்வைஸ் எனக்கு பிடிக்காது, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் சொல்றான் பாருங்க, அவன் முட்டாள், வட்டி கட்டின முட்டாள், அவனுக்கு அறிவே கிடையாதுன்னு அர்த்தம். யார் என்ன சொன்னாலும் அதுல என்னது நலமா இருக்குதுன்னு ஒருத்தர் யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் அறிவாளி. அவன் தான் பைத்தியமா இருந்தா கூட ஞானவனா மாறுவான். ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தாலும் அந்த உயர்வான நிலை என்ன செய்வான்? எட்டுவான். ஆண்டராகு தான் பேரண்ட்ஸ் என்கிற ஒன்றை அங்கே அவர் அடையாளப்படுத்துகிறார். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேளு, உன் தாயின் போதகத்தை என்ன செய்யாத, தள்ளாத. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு எரிச்சலா தோணும், ஆனா நீ கடைசியில சிக்க போறது நீதான். இன்னும் உலக பிரகாரமா சொன்னோம்னா, சிக்கின பிறகு உனக்காக ஒரு பயிலும் வரமாட்டான். இப்ப அவங்களுடைய போதகத்தை தள்ளிட்டு நீ என்ன பண்ண போற? அழகான வார்த்தை சொல்ல, தள்ளாத. தகப்பன் சொல்ற புத்தியை கேளுன்னு சொல்றாரு. தகப்பன் சொல்றது என்ன செய்ய? கேளு. தாயினுடைய போதகத்தை தள்ளாத. பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் தாயினுடைய போதகத்தை தள்ளும், அப்பா சொல்றதை கேட்காது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? தாய் தான் திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு இருப்பா, 100 முறை சொல்லுவா. இதுல கடுப்பா இருக்கும். உங்கதான் சொல்றேன், ரொம்ப கடுப்பா இருக்கும். அதனால அவளுக்கு வேலையே இல்லைன்னு தோணும். அதனாலதான் ஆண்டு அந்த தள்ளாதங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்கறதில்லை. இவளுக்கு வேலையே கிடையாது. இவங்க அந்த காலத்து ஆள் மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆட்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை மாறல. ஆதாம் காலத்திலிருந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து மனுஷன் மாறிட்டானா? மாறவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறான். அவன் கேரக்டர் அப்படிதான் இருக்குது. பொறாமை, எரிச்சல், உபச்சாரம், வேசித்தனம், சகல கள்ளத்தனம், எல்லாம் திருட்டு, சகலமே யாருக்குள்ள இருக்குது?
மனுஷனுக்குள்ள தான் மாறவே இல்லையே. பிறகு இன்னைக்கு நீங்க வாழ்ற காலத்துல வேற மனுஷனும், உங்க அம்மா அப்பா வாழ்ற காலத்துல, அவங்க வாலி பிள்ளைல இருந்த காலத்துல வேற மனுஷனுமா இருந்தா அதே மனுஷன் தான், அதே கேரக்டர் தான். டெக்னாலஜி தான் மாறும், ஆட்கள் குணம் அதே தான், அது அப்படியே தான் இருக்கும். அதே தீயவைகள் தான் உள்ள உட்காந்துட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும், அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால சொன்னா கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்கணும். உங்க அம்மா அப்பா விட எனக்கு கொஞ்சம் கூடுதல் அனுபவம் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்தை மேனேஜ் பண்றாங்க. நான் உங்களை மாதிரி ஒரு 1000 குடும்பத்தை என்ன செய்யறேன், நான் பாக்குறேன். அங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், அங்க இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம். அவங்களை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலா சொல்றது என்ன செய்யும், தோணும். இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படித்தான் இருக்கும் என்பதை யூகிக்க முடியும். கரெக்டா யூகிக்க முடியுது. இப்படிதான் போயிருக்கோம், இது இதை நோக்கி தான் நகர்ந்திருக்கும் அப்படிங்கறத யூகிக்க முடியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப தேவன் இந்த ஐக்கியங்களை அதுதான் கொடுக்கிறார். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, சபையினுடைய ஐக்கியம், நல்ல நட்புகளுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்கள் மீது அன்புன்றார் இல்லையா, அதெல்லாம் நல்ல நட்பு லிஸ்ட் தானே வரும். அந்த நல்ல நட்புகளுடைய ஐக்கியம், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கீழ்ப்படுதலை உங்களுக்குள்ள உண்டாக்கும், உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். கடைசியில சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்களை கொன்னதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இங்கே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கும்போது சொன்னோம், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிஞ்சான். இங்க இன்னொன்னு சேர்த்து எழுதப்படுகிறது, நோவாவுக்கு விசுவாசம் மாத்திரம் அல்ல, பய பக்தி உள்ளவனாகி. அப்ப கீழ்ப்படிதலுக்கு அடுத்து ஒண்ணு அவசியமா இருக்குது பிரதர், பயம். ஆண்டவரை குறிச்ச பயம். அவர் அனுமதிக்காத ஒன்றை நான் செய்யாமல் இருப்பது எனக்கு நல்லது என்கிற எண்ணம், கர்த்தரை குறித்ததான பயம், அது ரொம்ப 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 அவசியமான ஒன்றா இருக்கிறது. அந்த பயத்தை ரொம்ப ஆழமா எழுதினாரு. பய பக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணான். அந்த பேழையை உண்டாக்குவது ரொம்ப எளிதானது அல்ல, ரொம்ப ரொம்ப கடுமையான வேலை. ஒருத்தர் உதவிக்கு வர மாட்டாங்க, அவனே உருவாக்கணும். போற வரவெல்லாம் பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வருஷ கணக்கா அதை என்ன செய்யணும், உருவாக்கணும். அது அவ்வளவு பொருள் செலவில் உண்டாக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு இருக்கிற சாதாரண மீன்பிடி படகை போய் கேட்டா கூட 2 கோடி 3 கோடி 15 கோடி வரைக்கும் சொல்றாங்க, ஃபைபர் போட்டு. அப்ப இன்னைக்கு நோவா உருவாக்கிய அந்த பேலை அத்தனை விலங்குகளையும் உள்ளே கொண்டு வந்து நிக்கிற அளவுக்கு பெரிய பேலை, அத்தனை அடுக்குகளை கொண்ட பேலை, அது எவ்வளவு பொருள் செலவாகும். வேலையை உண்டாக்கணும்னா டக்கு 4 மரத்தை எடுத்து டம் டிம்னு சைடில் 2 ஆணி அடிச்சா படகு ரெடின்னு போயிட முடியாது இல்லையா. அதுக்குள்ள அவ்வளவு விலங்குகள் உட்கார வைக்கணும். கர்த்தர் சொல்ற அளவு, தேவன் செய்யற காரியம், அதுக்கான பொருள் செலவு எவ்வளவு. அப்ப அவனுக்கு அதுக்கு உண்டான பணம்லாம் வச்சிருந்திருப்பானா, அல்லது அதுக்கு பிறகு அதிகமா உழைச்சிருப்பானா தெரியாது. அதுக்கு பிறகு ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பான். அவ்வளவு பிரயாசப்பட்டாதான் என்ன செய்ய முடியும், அந்த குடும்பத்தை அவனால் காப்பாற்ற முடியும். பயபக்தி உள்ளவனாகி, தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் மட்டும் இல்ல, கீழ்ப்படியணும்னா அடுத்த கட்டம் கர்த்தரை குறித்த பயம், ஆண்டவரை குறிச்ச பயம். அதுதான் என்ன உண்டாக்குது பிரதர், ஒரு பெரிய கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது, உருவாக்குறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அந்த பயம்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 10-11ஆம் வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவாள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பது மெய்தான் என்று சொல்லி அந்த முறையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. ஐயா, இங்க தேவ பயம் இல்லை, அதனால போய் சொன்னேன். ஆனா உண்மையா தேவக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் எச்சரித்த உடனே ஒரு பெரிய விடுதலை உண்டாச்சு. ஒரு பெரிய பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான், அந்த பட்டணமே அழிக்கப்பட வேண்டிய பட்டணம், அழிஞ்சு போக வேண்டிய காரியம் யாரால, இந்த ஒரே ஒரு ஆபிரகாம் செய்த தவறால, அவருடைய மனைவி நிமித்தமாக. ஆனா அந்த தேவ பயம் இருந்ததுனால உடனடியா விடுவிக்கிறான்.
அங்க ஒரு பெரிய பாதுகாப்பு என்பது உண்டாகுது. நல்ல விளைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த பயத்தினாலதான் கீழ்ப்படிஞ்சான். அவளை விட்டு அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணா, விட்டான். அப்ப கூட பிடித்து கொண்டு போய் சிறை வைத்ததுக்காக தேவன் அந்த பட்டணத்தார் எல்லாருடைய கற்பத்தையும் அடைச்சு வச்சிருந்தார். அவளுக்கு எந்த தீங்கும் வரல. கர்த்தருக்கு பயந்து அவன் கீழ்ப்படிஞ்சு அவளை விடுவிக்கவும் செஞ்சான். ஆனாலும் சிறை பிடித்த ஒரே காரணத்துக்காக அவ்வளவு பெரிய தண்டனை. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கலாமே 17-18 வசனங்களை. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காலை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். யாருக்கு நீங்க பாதிப்பு உண்டாக்குறீங்களோ அவர்கள் நிமித்தமா சில ஆசீர்வாதம் தடைபடும். அதுக்கு பிறகு அவன் ஜெபம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். யோபுடைய வாழ்க்கையில பாக்குறோம். கர்த்தர் அதான் சொன்னாரு. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியா அவனுடைய மனைவியை விட்டு அப்படின்னு ஆண்டவரை கர்த்தர் 7ஆம் அதிகாரத்தில் எச்சரித்தார். உனக்காக வேண்டுதல் செய்வான். அவன் ஜெபிச்சாதான் கற்பம் திறக்கப்படும். அதுக்கு யார் வந்தாலும் நினைச்சு அது நடக்காது. அதனாலதான் சில நேரத்துல பரிசுத்தவான்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது. அவனை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு விரோதமா சில காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எங்க போய் முட்டிக்கிட்டு நிற்கும் தெரியாது. அப்ப கடைசியில் அவன் தான் ஜெபிக்கணும். அவன் ஜெபிச்சாதான் அங்க கற்பனை நிச்சயப்படும், திறக்கப்படும். ஏன்னா அது நிமித்தமா தான் அடைக்கப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தருக்கு பயப்படாம தீங்கு இழைச்சிருந்தா அந்த பட்டணத்தோட நிலைமை யோசிச்சுவாரு. கர்த்தர் சொல்லி கீழ்ப்படிஞ்சு அனுப்புனா கூட கற்பம் திறக்கப்படல, கர்த்தர் அடைச்சு போட்டார். அப்ப தீங்கு இழைச்சிருந்தா என்ன இருக்கும் யோசித்துக்கிடு நீங்களே. அப்ப இந்த இடத்துல என்ன காப்பாத்திச்சு பிரதர்? எது அவனை கீழ்ப்படிய வைத்தது? கர்த்தர் மேல் இருக்கிற பயம். கர்த்தர் மேல் இருக்கிற பயம். அப்ப பயம் எப்படி இருக்கணும் பிரதர்? உங்ககிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஐயா அவர் அடிப்பார் என்கிற பயத்தை விட அன்பின் நிமித்தமா கொஞ்சம் பயந்து அடங்க. நோவா பயபக்தி உள்ளவனா இருந்தா போட்டிருக்கு இல்லையா? கர்த்தர் அடிப்பார் நினைச்சா? சுவாசத்தை கிடந்தவனுக்கு தேவன் பேர்ல ஒரு பயம், அவரை திருப்திப்படுத்தணுங்கிற பயம். ஆண்டவரேப்பா இதெல்லாம் சொல்லி இருக்கிறார், அதன்படி வாழணும் என்கிறதான ஒரு பயம். அதுதான் பாத்தீங்கன்னா அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனாய் கர்த்தர் அந்த பட்டியலை அவர் அங்கே சொல்லுவது எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை நீங்கள் சரியானபடி புரியணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமானது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்கள். அன்றைய நம்முடைய சரீரத்தினுடைய தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கேன், நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை என்ன செய்கிறார்? அவர் சிட்சிக்கிறார், தடை ஏற்படுத்துகிறார், கட்டுப்பாடு பண்றாரு, டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறாரு. தகப்பன் பிள்ளைக்கு ஒரு குறித்த காலம் மட்டும்தான் சொல்லி கொடுப்பான். எதுவரை பிரதர்? எதுவரை கட்டுப்பாடு விதிப்பான்? அந்த பிள்ளை கீழ்படுகிற வரைக்கும். ஒரு கட்டத்தில் அது கீழ்படியாதுன்னு சேர்ந்த சனியனை எப்படியோ தொலைஞ்சு போன்னு விட்டுருவான். கரெக்டா? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன், கிடைச்சு என்ன பண்ணு எக்கேட கெட்டு ஒளி அப்படின்னு விட்டுருவான். கர்த்தர் சொல்றாரு அப்படிலாம் விட மாட்டேன், சாகிற வரைக்கும் உன்னை வச்சு செய்வேன்றார். உன் தகப்பனை விட்டு போயிருவான், நான் அப்படி விட மாட்டேன்றார். அப்ப சில சிக்ஷைகளை கொடுத்து தேவன் நினைச்சாரு பிரதர், அதுக்கு நம்மளை அடிபணிய பண்றாரு, கீழ்படிய பண்ணுகிறார். ஏன் பிரதர்? அவர் விட்டுட்டு போக முடியாது. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவரை நமக்கு என்ன செய்யணும்? நம்மளை நடத்தணும். அதனால நீ கீழ்படியலன்னா உன்னை கீழ்படிய பண்ணுவார். எப்படி கீழ்படிய பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆட்டம் என்ன ஆட்டம்னா அவரு தெரியும், எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சின்ன சின்ன பிரச்சனை உண்டாக்குவார், சின்ன தடையை உண்டாக்குவார், சின்ன சின்ன காரியத்தை உருவாக்கி இது எதனால என்பதை யோசிப்பாரு. யோசிக்க மறுத்தீங்கன்னா கடைசியில் கையையும் காலையும் ஒடிச்சு போடுவார். கடைசியில் காலையும் கையும் இழுத்துட்டு தானே செய்யணும், அலையும். இது சொல்லும் போது பாருங்க, கடைசியை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிடுவோம். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க.
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வெளித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை கூட சொல்லிட்டே வரும்போது சொல்றார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே, அதற்காக விழித்திருக்கிறவர்களா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு என்ன கீழ்ப்படிந்து அடங்குன்ற சேட்டையெல்லாம் நிறுத்திக்கின்ற. சரி பிரதர், நான் அடங்காம திமிர் எடுத்து போய் என்னை நடத்துறவர்களுக்கு முன்னாடி இருந்தா அவர் என்ன செய்வாரு பிரதர்? போதகர் ஒரு கட்டத்துல கண்டு காணாம போயிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு அவர் என்ன ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்யாது. என்ன போட்டிருக்கல, அவர்கள் துக்கத்தோட உங்களை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் உனக்கு கேட்காது. கர்த்தர் அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டாரு. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, தாயின் தகப்பனுக்கு அடங்குன்றாரு, அது போதகத்தை கேளுன்றாரு. அப்படியே நடத்துகிறவர்களுக்கும் கீழ்ப்படின்றார், கீழ்ப்படிந்து அடங்குன்றார். அவ்வளவு ஆழமான வார்த்தை தான் பயன்படுத்துறார். அது அழகா சொல்றாரு, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் என்ன உண்டாகாது, பிரயோஜனமா இருக்க மாட்டாது. வேற வழி இல்ல, என்ன பண்ணிட்டு சபையாரா போயிட்டாங்க, சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி தான், கீழ்ப்படியை மறுக்கிறாங்க, ஆலோசனைகளை கேட்க மறுக்கிறாங்க. நாங்க முடிவெடுக்கும்போது நாங்க என்ன செய்வோம், ஒதுங்குவோம், பட்டும் படாம நகருவோம், பட்டும் படாம உங்க காரியத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு நீங்க எங்கிட்ட ஜெப குறிப்பு கொடுத்தாலும் வேஸ்ட் தான், நீங்க ஜெபிச்சாலும் வேஸ்ட் தான். ஏன் அப்படின்னா அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அடங்கு. கடைசி நான் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன், நேரம் ஆயிடுச்சு. கீழ்ப்படிதல் என்பது ஒரு கேரக்டர், அது ஒரு குணம், அது மனுஷனுடைய ஒரு குணம். அந்த குணம் என்பது இடத்துக்கு இடலாம் மாறுபடாது. இங்கே நடத்துகிறவனுக்கு கீழ்ப்படியாதவன், போதகருக்கு கீழ்ப்படியாதவன், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படிவான்னு நினைச்ச கூடாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன் உங்களுக்கு கீழ்ப்படியில உங்க பிள்ளைன்னா ஸ்கூல்லையும் என்னதான் பண்ணோம், கீழ்ப்படியாம தான் இருக்கும். அப்புறம் டீச்சர் பொறாமையில் அப்படி சொன்னான்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு கீழ்ப்படியில அதே மாதிரிதான் அங்கே அது சேட்டை பண்ணியிருக்கோம், அதனால டீச்சர் என்ன செய்யுது, வீட்டுல கீழ்ப்படியாம அலையுது, அது ஸ்கூல்ல மட்டும் கீழ்ப்படியுமா, காலேஜில் மட்டும் கீழ்ப்படியுமா? அப்ப கீழ்ப்படிதல் என்பது ஒரு மனுஷனுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயம் நமக்குள்ள வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆவியானவர் ஏவுகிறபடினால ஒரு வசனம், ரோமர் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, அதுல வர்ற ஒரு வசனத்தை வாசிட்டு இப்ப ஜெபிக்க போறோம். 19ஆம் வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். அப்ப உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்குன்னு பவுல் சொல்றார். நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேண்டியது இல்லைன்னு சொல்றவன் பெரிய அயோக்கியன். நீ யாருன்னு கர்த்தருக்கு தெட்டும் தெரியும், வேற யாருக்கு தெரிய வேண்டும் சொன்ன நீ ஒரு அயோக்கியன்னு அர்த்தம். நீ யாருன்னு எல்லாருக்கும் என்ன செய்யணும், தெரியணும்ல. நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நீங்க என்ன பண்றீங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்போ ஒரு 10 பேர் எதிர்க்கிறான் பிரதர், மீதி 10 பேர் உன்னை குறிச்சு நற்சாட்சி சொல்லணும்ல. எதிர்க்கிறான் பிரதர், என்ன ரீசனுக்காக எதிர்க்கிறான்? எதிர்க்கிறவங்க கூட, இப்ப நம்மளை எதிர்க்கிறவங்க கூட நம்ம செய்யற ஊழியத்தை குறை சொல்ல மாட்டான், நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறை சொல்ல மாட்டான். இப்ப நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், மத்திய அரசாங்கத்துடைய நிகழ்வுகள், ஓட்டு, கள்ள ஓட்டு, அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 போன் வந்திருக்கும். 1ஆம் தேதி நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போக போது போல் இருக்கு பிரதர். அப்போ ஒத்துக்கிறான், என்ன ஒத்துக்கிறான்? கர்த்தர் சொன்னதை சொல்லுவாரு, கர்த்தர் சொன்னதை என்ன செய்வாரு. ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நீங்க சொன்னதை கேட்டு ஒரு 50 பவுன் வாங்கி வச்சிருந்தேன்னு இன்னைக்கு நான் ராஜான்னாங்க. சென்னையில் 1ஆம் தேதி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்ன உடனே ஓடி போய் ஒரு 50 பவுன் வாங்கி வச்சிருந்தேன்னா நான் யாரு,
ராஜா. ஏன்னா ஆண்டு அதையும் பேசினார்ல, தங்கம் உச்சபட்சத்தை என்ன செய்ய போகுது, தொட போது, விலையேற போகுதுன்னு சொன்னார்ல. என்ன ஒருத்தன் பயக்கிறான்னா என்ன ரீசனுக்காக பயக்கிறது ஒன்று இருக்குது. என்ன 10 பேர் மோசம் சொன்னான்னா மீதி 10 பேர் சரியானவன் சொல்லணும் இல்லையா. என் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியணும். ஓ, இந்த பையனா, அவர் ரொம்ப ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பையன் சொல்லணும் இல்லையா. இந்த மகள் கீழ்ப்படிதல் உள்ளவர் யார் சொல்லணும் பிரதர்? யாவரும் சொல்லணும். அவளா அவனான்னு சொல்லக்கூடாது. இதனால பெரிய சந்தோஷம்ன்றார். அது கீழே சொல்றாரு, அவனுக்கு கீழே தான் என்ன சொல்ற பாருங்க. அடுத்த 2 வருஷம் சேர்த்து வாசிக்கலாமே, இல்ல அடுத்த பாதி. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ரொம்ப நல்லவன் தான், கீழ்ப்படிதல் உள்ளவன் தான். ஆனாலும் நன்மையான காரியத்தெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுல ஞானியாரு, தீமையான காரியத்தை தெரிஞ்சு கொள்றதுல பேதையாயிரு. எதெல்லாம் தப்பான வெப்சைட் இருக்குது, எதெல்லாம் தவறானது இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. ஏன்னா ஆண்டு என்ன சொல்லாது, உனக்கு தெரியாம இருந்தாதான் நீ என் பிள்ளைன்றாரு. எதெல்லாம் நல்லது இருக்குது, எது எப்படி இருக்குது, எந்த வெப்சைட்ல எதை குறிச்சு எந்த நல்ல காரியம் வரும் உனக்கு தெரிஞ்சுன்னா நீ ரொம்ப நல்லவா. நான் சொல்ல வசனம் சொல்லுது. ஆனாலும் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைதான், ஆனாலும் கீழ்ப்படிதலுள்ள பையன்தான், ஆனாலும் நீ என்ன செய்யணும், நன்மைக்கு ஞானியா இருக்கணும், தீமைக்கு நீ எப்படி இருக்கும், பேதையா இருக்கணும். சவுத் மங்கள் புரிஞ்சு கொள்ற வார்த்தையானா பேக்கலாண்டா இருன்னு அர்த்தம். நீ உன்னை பார்த்து பேக்கலாண்டுன்னு சொன்னாலும் பரவாயில்லன்றாரு. அது கீழே அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே என்ன செய்வாரு, நசுக்கி போடுவார். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு சாத்தான் அஞ்சி நடுங்குவான், கர்த்தர் நசுக்கி போடுவார். அப்ப கீழ்ப்படிதல் என்கிற ஒன்றின் மூலமாக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மேன்மை, அதை பெறுவதற்கு தேவையான காரியமாக 4 தியானிச்சோம். ஒன்னு என்னது, அன்பு. என்னோட விசுவாசம், ஐக்கியம். 4வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவைகளை எதுல குறைபட்டிருந்தாலும் ஒப்பு கொடுங்க, என நான் சரிப்படுத்துகிற ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படிந்து அடங்கத்தக்கதாக அர்ப்பணம் பண்ணுங்க. அங்க மாத்திரம் இல்ல, உங்களை நடத்துகிற பெற்றோருக்கு, உங்களை நடத்துகிற போதகனாகி எனக்கு, உங்களை நல்வழி நடத்துகிற யாரா இருந்தாலும் பயந்து நடுங்கு, கீழ்ப்படிச்சு அடங்கு. ஏன்னா அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்றாங்க, உத்தரவாதம் பண்றாங்க. அவங்க உன்னுடைய உலக பிரகாரமான காரியத்தை கூட இல்ல, ஆத்மாவை குறிச்சு கவலைப்படுறாங்க. அது வீணா போயிருமேன்னு கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் அடங்கணும் என்பது தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. கீழ்ப்படிதல் மூலமா தான் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கட்டமைக்கப்படுது. அதனால கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருங்க. கண்களை மூடலாம், அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம், தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த கீழ்ப்படிதலை தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம், இருதயங்களை திறப்போம், கர்த்தருக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். தேவனாய் கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை நினைவு கூறுவோம். தகப்பனே, ஒருவேளை நான் கீழ்ப்படிதல சற்று குறைவா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் 4 காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அன்புல குறைபட்டவளா இருக்கிறீங்களா, கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்துல குறைபட்டவளா இருக்கிறீங்களா, பரிசுத்தவான்களோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்துல குறைபட்டவளா இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல குறைபட்டவளா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த 4ல் 1 இருந்தா கூட நான் கீழ்ப்படிதலா இருக்கணுமே ஆண்டவரே. இந்த 4 காரியத்தில் எனக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படியாமை என்கிற, எனக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசு நீர் வெளியேற்றி, கீழ்ப்படியாமை என்கிற ஒன்றை எனக்குள்ளே கொண்டு வருகிற அந்த பிசாசின் கிரியைகளை வெளியேற்றி என்னை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த ஆகாயத்து பிரபு உங்கள் எல்லைகளை விட்டு வெளியேற்றப்படணும். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய், முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாய் உங்களை கட்டமைக்கிற அந்த ஆகாயத்து பிரபு உங்கள் எல்லைகளை விட்டு அவர் வெளியேறணும். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாருக்குள்ள கீழ்ப்படியாம இல்லையோ, அல்லது உங்களுக்குள்ள கூட இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியாம என்கிற அந்த குறிப்பிட்ட ஆண்டவரை குணத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிற, எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆகாயத்து பிறகு என்னை விட்டு விலகுவானாக, அவனுடைய கிரியைகள் என்னை விட்டு விலகுவதாக. கேளுங்க, யாரு வேடிக்கை பார்க்காதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல கேளுங்க, கீழ்ப்படியாம என்கிற அந்த ஆகாயத்து பிரபு என்னை விட்டு விலகட்டும், எனக்குள்ளே கிரியை செய்கிற
அவனுடைய சகல கிரியைகளும் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகனாய், கீழ்ப்படிதல் உள்ள மகளாய், கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவரே ஒரு மனுஷனாய், ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு என்னை நிற்க பண்ணும் ஆண்டவரே. ஒரு செலக்டிவா சில காரியத்துல கீழ்ப்படிதல், சில காரியத்துல கீழ்ப்படியாமை என்கிற சில காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவைகளை விளக்கும்படி உங்கள் இருதயங்களை திறங்க. தூரபாக்கமா சிலதுல கீழ்படிறப்பா, எனக்கு பிடித்தமான சில காரியம் இருக்கிற போது அதுல நான் கீழ்படிய மறுக்கிறேன். அதுல பிசாசனுடைய காரியத்திற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். அதுல பிசாசு எனக்குள்ள பலன் செய்து வருகிறான். இன்னைக்கு என்னை சுத்தப்படுத்தும், இன்னைக்கு என்னை கீழ்படுகிற பிள்ளையாய் மாற்றும் சொல்லி இருதயங்களை திறங்க, வாய திற. தேவனுடைய சமூகத்துக்கு நேரா ஒன்ன நீ அலசி ஆராய்ந்து பார். தேவனுடைய கரத்துக்கு நேரா உன்னை ஒப்புக்கொடு. இன்னைக்கு இந்த அருமையான வேலையில தகப்பனாகிய தேவனுடைய பரிசுத்த கரத்துல சபையினுடைய பிள்ளைகளை நான் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா. தகப்பனுடைய மகிமை பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. உள்ளே கிரியை செய்கிற, கீழ்ப்படியாமை உருவாக்குற எல்லா ஆகாயத்து பிரபுவனுடைய சகல ஆவிகளும் எங்கள் பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறுவதாக. கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்துக்குள்ளே தேவன் எங்கள் பிள்ளைகளை கொண்டு வருவீராக. அன்புள்ளவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, உம் மீது அதிக அன்பை செலுத்துகிறவர்களாக, உம்மை விசுவாசிக்கிறவர்களாக, உமக்கு பயந்து நடுங்கிறவர்களாக, நல்ல ஐக்கியத்திலே நல்ல உறவிலே ஆண்டவரே ஒருவன் விழும்போது இன்னொருவன் தூக்கிவிடத்தக்கதான அந்த நல்ல பலத்த கரத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தனை நடத்தும்படி செபிக்கிறோம். ஐக்கியங்கள் பலனடையற்றோம், அந்த ஐக்கிய உறவுகள் பலனடையற்றோம். அது பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக, கீழ்ப்படிதலுக்கு நேராக எங்கள் பிள்ளைகளை கொண்டு வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளோ அந்த கீழ்ப்படிதல் உண்டாவதாக, அந்த கீழ்ப்படிதல் உண்டாவதாக, அந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக, அந்த நன்மையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய கிருபைகள் இறங்கி வருவதாக. முரட்டாட்டங்கள்லாம், பிடிவாத குணங்கள்லாம், பெருமையின் எண்ணங்கள்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு மறைவதாக. தேவனுடைய ஆவியானவர் செயல்படத்தக்கதா பிள்ளைகளுடைய ஆவியாத்துமா சரங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு நேராக உபயோகிக்கிறோம். ஆவியானவர் செயல்படும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வணையும், தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதான் என் நேசனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.